அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட 32 தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் திருவாடானை, தொண்டி ஆகிய பகுதிகளில் அரசு பேருந்துகள் குறைந்த அளவே இயக்கப்பட்டது. இதனால் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வு, ஓய்வூதியம் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தில் அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட 32 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த போக்குவரத்து ஊழியர்கள் அதிகாலை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, திருவாடானை ஆகிய பகுதிகளில் இருந்து திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் வழக்கத்தை விட மிக குறைந்த அளவே இயக்கப்படுகிறது. இதனால் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து பயணிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. பேருந்து நிலையங்களில் போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தனியார் பேருந்துகள் வழக்கம் போல இயங்கி வந்தது. எனினும் வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக பேருந்து நிலையம் சற்று வெறிச்சோடி காணப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு, நிலக்கோட்டை பகுதிகளில் 80% பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள், மாணவியர் கடும் அவதியடைந்தனர். அகவிலைப்படி உயர்வு, ஓய்வூதியம் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் இன்று அதிகாலை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு, நிலக்கோட்டை பணிமனைகள் முன்பாக CITU, அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட 32 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பெரும்பாலான தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் பணிக்கு வரவிடாத காரணத்தால் தற்காலிகமாக பணியாளர்களை தேர்வு செய்து வைத்திருந்ததன் அடிப்படையில் இன்று 20% பேருந்துகள் மட்டும் தற்காலிக பணியாளர்கள் மூலமாக இயக்கப்பட்டன. போராட்டம் காரணமாக வத்தலக்குண்டு, நிலக்கோட்டை பேருந்து நிலையங்களில் பயணிகள் மிக குறைந்த அளவிலேயே பயணம் செய்தனர். மேலும் பேருந்துகள் கிடைக்காமல் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவிகள் பெருமளவில் தவித்தனர். போராட்டத்தை ஒட்டி இன்று காலை CITU உட்பட பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த போக்குவரத்து ஊழியர்கள் பணிமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் வெளியிட்ட போராட்டம் சார்பாக செங்கம் பகுதியில் பேருந்துகள் குறைவாக இயக்கப்பட்டது. பயணிகள், கல்லூரி செல்லும் மாணவர்கள் அவதி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் அவதியடைந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் தமிழக அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் நள்ளிரவு முதல் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கம் அரசு போக்குவரத்து பணிமனையில் அண்ணா தொழிற்சங்கம், CITU மற்றும் கூட்டமைப்பு கூட்டுக்குழு தொழிற்சங்கம் உள்ளிட்ட சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் செங்கம் பகுதியிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகள் இயக்கப்படாமல் உள்ளன. மேலும் பணிமனையில் எந்தவித போராட்டமும் நடத்தக்கூடாது என போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் போராட்டத்தால் வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் 50% பேருந்துகள் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். உதகை பணிமனை வளாகத்தில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்ற நிலையில் உதகை மண்டல பொது மேலாளர் மற்றும் கிளை மேலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சங்க நிர்வாகிகளை பேருந்து வளாகத்திலிருந்து வெளியேறுமாறு காவல்துறையை வைத்து மிரட்டி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போக்குவரத்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை கோட்டத்திற்குட்பட்ட உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் மற்றும் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பணிமனைகளில் உள்ள அண்ணா தொழிற்சங்கம், பாரதிய மஸ்தூர் சங்கம், CITU உட்பட அனைத்து போக்குவரத்து சங்கங்களின் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் காலை முதலே வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் உதகை அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு அண்ணா தொழிற்சங்கம், பாரதிய மஸ்தூர் யூனியன், CITU உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் அறவழி போராட்டத்தில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் உதவி மண்டலம் பொது மேலாளர் மற்றும் கிளை மேலாளர்கள் போக்குவரத்து ஊழியர்களை வேலைநிறுத்தத்தில் கலந்து கொண்டவர்களை காவல்துறையில் வைத்து வேலை நிறுத்தத்துக்கு ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களை பணிமனை வளாகத்திலிருந்து வெளியேறுமாறு மிரட்டி வருகின்றனர். இதனால் போலீசாருக்கும் கிளை மேலாளர்கள் உட்பட தொழிற்சங்கத்தினர் வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது. இதனுடைய உதகை அரசு போக்குவரத்து கழகத்தில் இருந்து 50 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டது. கணேசா
வேற யாரும் இல்ல. பச்சை சொட்டர் ஜகப் சொட்டர் என்னது? இப்ப மேடம் வந்து பிரவுன் சொட்டர் போட்டுருக்காங்க, அதையும் கூப்பிட்டு சொல்லுவாரா? நீ போன் பண்ணி வண்டி ஓட்டாலும் சொல்றேங்கிறாரு. நான் சொந்த விஷயத்துக்கு வீட்டுல சம்சாரத்துக்கு பேசிருக்கல. என்ன 140 பரா போட்டு மேடம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அதாவது ஸ்ட்ரைக் பண்றதுக்கு வந்து அவர்கள் வந்து வண்டி ஓட்டுறாங்க. இப்ப நாங்க வெளியே நிக்கிறோம். எங்களை சார்ந்த தொழிலாளி வந்து இன்னைக்கு வண்டியை கொண்டாந்து உள்ள விடும் போது கணக்கு வாங்கிக்கணும். அவர்களுக்கு வந்து இடையூறு இது பண்ணக்கூடாது. நீ மறுபடியும் வண்டிக்கு போய்தான் அவங்க சொல்லி மிரட்டக்கூடாது. இந்த செயல்லாம் வந்து நீங்க பேசிருங்க, சரிங்களா? அவங்க வெளியே வந்தா வரட்டும், சரிங்களா? கலந்துக்கிறவங்க கலந்துக்கிட்டோம், அதுதான் எங்களுடைய இது. அது நீங்க மத்தியில் சொல்லிட்டா அது மீறி வந்து தொழிலாளியும் சொந்த பிரச்சனை. இவர் சொல்ற மாதிரி கணக்கு வாங்கணும், கணக்கு கட்டக்கூடாதுன்றது வந்து நிர்வாகத்தை சொல்லக்கூடாது. இது வந்து தொழிலாளிகள் பிரச்சனை. இதை வந்து இவங்க வந்து கம்பல்சரியா நீ வண்டிக்கு தான் போகணுன்றது வந்து யாருமே ஏத்துக்க முடியாது. நாங்க எதுவுமே பண்றது மேடம், நாங்க பேசாததான் இருக்கிறோம். இவங்க தான் இல்ல இல்ல. தமிழகத்தில் ஸ்டாலின் வடகொரிய ஆட்சி நடத்துவதாக சேவல் சண்டைக்கு அனுமதி கேட்டு வந்த விவசாயி கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேவல் சண்டைக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் சேவல் சண்டைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி சேவல் சண்டைக்கு அனுமதி வழங்க கோரி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு சேவலுடன் வந்த விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி சேவலை பறிமுதல் செய்ய முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது தமிழகத்தில் ஸ்டாலின் வடகொரிய ஆட்சி நடத்துகிறார் என்றும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கும் தமிழக அரசு பாரம்பரியமாக ஒற்றுமை விளையாடி வரும் சேவல் சண்டைக்கு அனுமதி மறுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் மதுபானங்களுக்கு ஆதரவு தரும் அரசு கள்ளுக்கடை தடை விதித்து விவசாயிகளை வஞ்சிக்கும் அரசாக தமிழக அரசு செயல்படுகிறது. எனவே தனக்கு இருக்கும் விவசாய நிலத்தை விற்றுவிட்டு கேரள மாநிலத்தில் குடியேறப் போவதாக சேவல் சண்டைக்கு அனுமதி கேட்டு வந்த விவசாயி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. என்ன ஒரு ஆட்சி இது நடக்குதுன்னு கேட்கிறேன். ஒரு வடகொரியாவை கூட இந்த மாதிரி இல்லைங்க. ஒரு வடகொரியாவை கூட இந்த மாதிரி இல்லை. தமிழ்நாடு அரசு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? என்னங்க ஒரு அநியாயமான ஆட்சி. வடகொரியா ஆட்சி நடத்திட்டு இருக்கிறார் ஸ்டாலின். சரிங்களா? மதுவுக்கு மக்களுக்கு அனுமதி கொடுக்காம மதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துட்டு இருக்கிறாரு. என் மேல 50 கேஸ் இருக்குது. என்ன விவசாயம் பண்றது? என்ற விவசாய பூமி பூரா வித்து நான் கேரளாவில் போய் குடிவா போறேன். என்ன கேரளாவுக்கு 12,000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மில்லத் நகர் பகுதியில் குப்பநத்தம் அணை போலூர் சாலை சந்திப்பு நடுவே ரவுண்டானா அமைக்கும் பணியை செங்கம் நகர திமுக செயலாளர் அன்பழகன் பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் இருந்தனர். தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படாததால் மாணவர்கள் நடந்து கொண்டு வீடு திரும்பும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நம்புதாளை, பெருமானேந்தல், எம்ஆர் பட்டினம், சோழியக்கொடி உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்காததால் பள்ளிகள் முடிந்தும் மாலையில் மாணவர்கள் மழையில் நனைந்தபடி கொடைப்பிடித்தவாறு வீடு திரும்பும் அவலம் ஏற்பட்டுள்ளது.
இனி வரும் காலங்களில் தொடர் மழை ஏற்பட்டால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த புது ஆயக்குடி திண்டுக்கல் சாலையில் உள்ள தட்டான்குளம் வாய்க்கால் தொடர் மழையின் காரணமாக வாய்க்கால் உடைந்து குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. வாய்க்கால் ஓரத்தில் குடிந்து வரும் வியாபார அல்போன்ஸ் மேரி ஆகியோர்களின் 2 மாற்றுத்திறனாளி மகன்களான பிலிப் மற்றும் ஞான திரவியம் ஆகியோர்கள் மழை நீரில் கால் இடறி கீழே விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளதால் மின்சாதன பொருட்கள் சேதமடைந்தன. உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். பையங்க எப்படி தண்ணி வீட்டில் இவ்வளோ தண்ணி இருக்குதுங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? ஊனமுற்ற பையங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. அது சுத்தமாக ரொம்ப ஊனமுற்ற பையங்க. ஒரு பையன் சுத்தமாக ஊனமுற்ற பையன், என்ன செய்யறதுன்னு எங்களுக்கே தெரியலைங்க. நீங்கள் வந்து பாருங்கள். என் பேர் மீனாட்சி. நாங்கள் ஆயிரத்துலேருந்து பேசுகிறோங்க. மண்மானபுரம் இருக்குது. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் பக்கமே இந்த மண்மானபுரம் இருக்குது. ஆனால் எப்போ மழை வந்து இந்த சரியான கால்வாய் இல்லாததுனால இருக்கிறத அடைச்சிருக்கிறதுனாலையும் இது தண்ணி இருக்கிறதுனால உள்ளே போயிடுது. இந்த தண்ணி கட்டி ஒரு 500 கட்டி பக்கம் உள்ளே இருக்குது. அப்படியே நான் அழிஞ்சு போயிடுச்சு. அது ஒன்றுமே ஆகாது. சுத்ததெல்லாம் உடஞ்சி மிதக்குது. நாங்கள் என்ன செய்யறதுன்னு எங்களோட வாழ்வாதாரம் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால ஏதோ கவர்மெண்ட் எங்களை பார்த்து திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு நிலக்கோட்டை பகுதிகளில் வசிக்கும் வைகை ஆற்றங்கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் காரம்பசு சிந்து மாடு ஒன்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட போது கிராமத்தினர் பாதுகாப்பாக மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வத்தலக்குண்டு பகுதிகளில் வைகை ஆற்று கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. வைகை அணையில் 71 அடி நீர் மொத்த கொள்ளளவை எட்டியுள்ளது. எனவே தற்போது வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 5148 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை வத்தலக்குண்டு பகுதிகளில் வைகை ஆற்றங்கரையோரங்களில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வத்தலக்குண்டு அருகே ரெங்கப்பநாயக்கன்பட்டியில் உள்ள வைகை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. மாலை திடீரென காரம்பசு சிந்து மாடு வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டதை பார்த்த கிராமத்தினர் நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு மாடை பத்திரமாக மீட்டனர். அன்னூரில் சாலையின் நடுவே அமைக்கப்பட்ட சென்டர் மீடியனில் மது போதையில் இளைஞர் ஹாயாக படுத்து உறங்கிய வீடியோ வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டம் அன்னூரில் இருந்து அவிநாசி செல்லும் சாலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் சென்டர் மீடியன் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று அன்னூரில் அவிநாசி சாலையில் பழைய பேரூராட்சி அலுவலகம் பகுதியில் ஒரு நபர் மது போதையில் சென்டர் மீடியன் மீது ஏறி ஓயாரமாக ஹாயாக படுத்துறங்கிய வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. போக்குவரத்து அதிகம் நிறைந்த சாலையில் மது போதையில் படுத்த ஆசாமி வெகு நேரமாகியும் அங்கேயே படுத்துக்கொண்ட நிலையில் அது குறித்து வெளியான வீடியோ தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது.